நீங்க வந்து 1000 ரூபாய் மகளிர் குத்தன்றீங்கல்ல, வந்து உட்காந்து அன்னைக்கு சைன் போட்டு நீங்க 1000 ரூபாய் குத்தீங்களா? நீங்க கொடுத்தது நீங்க அத்தாச்சு காட்டுங்க. நான் வாங்கியிருக்கேன் 1000 ரூபாய். எப்போ 3 வருஷம் கழிச்சு 2 வருஷம் தாங்க குடுத்திருக்காங்க. இன்னைக்கு விஜய் அண்ணா வந்து உட்காந்து அன்னைக்கு 1000 ரூபாய் கொடுங்கன்றீங்களே, எந்த காசுல கொடுப்பாரு? நீங்க எல்லாத்தையும் தொடச்சி கழுவி வச்சுட்டு போவீங்க. என் அண்ணன் வந்து எத்தனை வந்து போட்டு உங்களுக்கு கொடுக்கணுமா? 1000 ரூபாய் எங்களுக்கு வானாங்க. எங்க அண்ணன் எங்களுக்கு கொடுக்கவே வேணாம், நாங்க கேட்கவே இல்லை. எங்க அண்ணன் வந்து ஒரு மக்களுக்கு குடிமக்களுக்கு வந்து இவ்வளவு கடன் சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில நடந்திருக்கு. எங்களுக்கு அந்த கடை எல்லாமே அடிணும், ஃப்ரீ வேணாம். என்னடா கொத்தூஸ் அடி பலம் போல, அக்கா பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்களா? என்னக்கா செருப்ப சாணியில முக்கி அடிச்சிட்டீங்க, இதுக்கு அவனுக்கு ரூம் போட்டு யோசிக்கணுமே அடுத்த கண்டென்ட்டுக்கு. அக்கா என்ன தப்பா பேசிட்டாங்க? கரெக்டா தானே பேசினாங்க. சரிதானே, ஆட்சிக்கு வந்த உடனே வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா? நீங்க அந்த மாதிரி காரியத்தை தான் பண்ணி வச்சுட்டு போனீங்களா? கிட்டத்தட்ட லட்சம் கோடி கடத்தை உண்டு பண்ணி வச்சுட்டு போனீங்க, அதெல்லாம் கிளியர் பண்ண வேணாவா? இருந்தாலும் எங்க அண்ணன் மக்கள் ஏமாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து 5 நாள்லயே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் போட்டாரா இல்லையா? அவர் தான் உண்மையான தலைவர். வாழ்க தமிழ், வாழ்க தங்க தளபதியே, வாழ்க தமிழக வெற்றி கழகம்.